பொலிவுடன் மாலை நியூஸ். சீர்காழி அருகே தனியார் ரிசார்ட்ஸ் வளாகத்தில் உள்ள நவகிரக கஃபேவில் நள்ளிரவு புகுந்த போதை வாலிபர்கள் ஃப்ரீசர் நாற்காலிகளை உடைத்ததுடன் டீ மாஸ்டரை தாக்கியது குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நவகிரக என்ற பெயரில் ரிசார்ட்ஸ் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த ரிசார்ட் வளாகத்தில் உள்ள நவகிரக கஃபேவுக்கு நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு போதையில் வந்த இரு வாலிபர்கள் அங்கிருந்த ஃப்ரீசரின் கண்ணாடியை உடைத்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்ததுடன் அங்கு இருந்த நாற்காலிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் அதீத போதையில் டீ பாய்லரை தள்ளிவிட்டு உள்ளனர். அதனை தட்டி கேட்ட டீ மாஸ்டர் சுப்பிரமணியனை போதை ஆசாமிகள் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதனையடுத்து சக ஊழியர்கள் சுப்பிரமணியனை மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ரிசார்ட் நிர்வாகத்தினர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளதுடன் தாக்குதலில் ஈடுபட்ட போதை வாலிபர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.